நீங்கள் நாடாளுமன்றத்தில் நேரலையில் ஒளிபரப்பான ஒன்று ஏஐ மூலம் மாற்றி விட்டார்கள் அமித்ஷா சொல்கிறாருன்னா ஏதாவது உண்டா? இதோட ஆபத்தான வேலை ஏதாவது உண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அம்பேத்கர் 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 ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை 2 ஜனவரி 20 முதல். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். நீங்கள் அம்பேத்கர் 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 பேரை சொல்கிறதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பேத்கர் சொல்கிற பேரை சொல்கிறாலும் நோ யூஸ். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அமித்ஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். நீங்கள் யாரை மழுங்கடிக்க நினைக்கிறீர்களோ, யார் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அரசியல் சாசன சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ராகுல் காந்தி. உங்களுக்கு அம்பேத்கரிய கொள்கைகளில் ஈடுபாடு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சாவர்கரை தூக்கி பிடிக்க மாட்டீங்க. உளப்பூர்வமாக நீங்கள் அம்பேத்கரிய கொள்கையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னா முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி கேட்குறாரு, நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் உங்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் நீங்கள் என்ன ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்கிறேன். அது இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படிப்பட்ட கட்சி இல்ல. அவரோட கொள்கைகளையும் அவரோட அண்ணனுடைய நாமத்தையும் போற்றக்கூடிய கட்சி தான் பாஜக. கூட்டு அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவர் பேசுகிறாரான்னு பார்ப்போம். அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட்டை பற்றி அவர் பேச சொல்லுங்களேன். இவர் அண்ணாமலையை ஷூட்டிங்கில் இருந்தாரா என்னன்னு தெரில. ஒரு சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம். 4:30 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் தான் விஜய்கிட்ட இருந்தும் சீமானிடம் இருந்தும், அதுவும் எல்லோரும் விஜயிடமிருந்தும் சீமானிடமிருந்தும் ஏன் இன்னும் கண்டனங்கள் எழவில்லை என்று கேட்ட பிறகு வந்துச்சு. பரவாயில்ல, எல்லாரும் கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தைரியத்தை நீங்கள் பாராட்டணும். எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் கொடுக்கல பார்த்தீங்களா? அவர் மனுநீதியை ஆதரிக்கக்கூடிய உங்களுக்கு அம்பேத்கர் கசக்கத்தான் செய்வார் என்று ராகுல் காந்தி பேசுகிறார். இவர்கள் இதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதேனும் கலவரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் இதை விட பேராபத்துக்களே விளைவிக்கும் தயங்க மாட்டார்கள். அப்படி ஒன்று செஞ்சு அந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போட்டு இந்த பிரச்சனையை திசை மாற்றுவதற்கும் பாஜக தயங்காது. நீங்கள் தயவு செய்து குறித்து வச்சுங்க. இது எனக்கு பயமாக இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு மக்களவையே அமளித்து மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ராகுல் காந்தி அவர்கள் மேல பாஜக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு தான். ஆனா இது காங்கிரஸ் தரப்புல இருந்து தான் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது. அவர் அப்படி பேசலைங்கிறது தான் இவங்களுடைய வாதமா இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்கள் நாடாளுமன்றத்தில் நேரலையில் ஒளிபரப்பான ஒன்று, அது எல்லோரும் லைவில் பார்க்குறோம். சன்சஸ் டிவின்னு அவங்க இப்போ பேரை மாற்றிருக்காங்க, எல்லாத்துக்கும் சமஸ்கிருதம் ஆக்கிட்டாங்க. அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரலையில் ஒளிபரப்பாயிடுச்சு. நேரலையில் ஒளிபரப்பான ஒன்றை ஏஐ மூலம் மாற்றி விட்டார்கள் அமித்ஷா சொல்கிறாருன்னா ஏதாவது உண்டா? இதோட ஆபத்தான வேலை ஏதாவது உண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்றைக்கி இவ்வளவு ஆதாரங்களோடு சிக்கும் போதே இவங்க இஷ்டத்துக்கு கதையை மாற்றுறாங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் கதை சொல்லி நம்மளை ஏமாற்றிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டியை தான் எனக்கு தோணுது. நீங்கள் உங்கள் மனசில் அம்பேத்கர் மீது வன்மம் இருக்குது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கருக்கு செலவைப்பது கொண்டாடுறதுன்னு நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களை அறியாமல் அந்த வன்மம் இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருவேளை உளப்பூர்வமாக சொன்னீங்களா, உங்கள் வன்மம் வெளிப்பட்டுச்சா, இல்லை டங் ஸ்லிப் ஆயிடுச்சா, எது வேணாலும் இருக்கட்டும். ரொம்ப சிம்பிள். நான் சொல்ல வந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் திறந்த மனதோட அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன சிக்கல்? பாபா சாஹேப் அம்பேத்கரை அண்ணலை நான் அவ்வாறு சொல்லவில்லை, சொல்லியிருப்பதாக பலரும் நினைக்கிறீங்க. அண்ணலை நேசிக்கக்கூடியவருடைய மனம் புண்பட்டு இருப்பதாக அறிகிறேன். மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது என்ன சிக்கல்? நம்ம தொடர்ந்து அந்த ஸ்பீச் ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது ஃபேஷன் ஆகிடுச்சு, அதுக்கு கடவுளோட நாமத்தை உச்சரிச்சா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு, ஆனா என்ன சொல்றாரு, காங்கிரஸ் இதை புரிஞ்சுக்கணும்னு அதுக்காக தான் சொல்ல வரேன். அவரை நீங்க எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, நீங்க அம்பேத்கரை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத காங்கிரஸ் முழுமையா புரிஞ்சுக்கலங்கிறது தானே அவருடைய ஃபுல் பேச்சை பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பேத்கர் சொல்கிற பேரை சொல்கிறாலும் நோ யூஸ். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அமித்ஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். அம்பேத்கர் பேரை சொல்றதுனால உனக்கு என்ன பலன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேரை வச்சு காங்கிரஸ் அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாரு. அவர் பேரை வச்சு தானே அரசியல் பண்ண முடியும். அதுல என்ன தப்பு? சாவர்கர் பேரை வச்சு அரசியல் பண்ண முடியும், கோட்சே பேரை வச்சு அரசியல் பண்ண முடியும், அண்ணலின் பேரை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அவர் தானே அரசியல் மேதை, சட்ட மேதை, அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்தவர். நீங்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தையே நீங்கள் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கும் போது அதை வச்சு தானே அரசியல் பண்ண முடியும். நீங்கள் யாரை மழுங்கடிக்க நினைக்கிறீர்களோ, யார் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அரசியல் சாசன சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பதட்டம் வருது. ஐயோ,
நாம் நினச்சதை இவங்க செய்யப்பட மாட்டாங்க போல இருக்குது. நாம் அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றணும்னு நினச்சோம், இவங்க அதை தூக்கி தூக்கி கரெக்டாக கையில் வச்சு பேசிகிட்டே இருக்கிறாங்க, அம்பேத்கர் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நம்ம அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது அம்பேத்கருக்கு எதிரானதாக போகும். அது அம்பேத்கர் இவங்களுக்கு சொந்தமானவங்கிறதா வந்து பிஜேபி நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி அவர் தப்பா பேசியிருக்க முடியும்? அம்பேத்கரை தனக்கு சொந்தமானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் 2 இடம் இருக்கு. ஒன்று வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கர் தனக்கானவர் என்று மாற்றிக்கொள்ள நினைப்பது, இன்னொன்று அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் தனக்கான தலைவர் என்று நேசிப்பது. இந்த 2க்கு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு பாரதூரமான வேறுபாடு இருக்குல்ல. நீங்கள் அம்பேத்கர் மீதான வன்மம் என்பது பாஜகவுக்கு இன்னைக்கு வந்ததல்ல, அது அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலான வன்மம். இன்னும் சொல்லப்போனால் 75 ஆண்டுகளுக்கு மேலான வன்மம். நான் சொல்கிறது 1940s போகிறேன். நீங்கள் நான் எல்லாத்தையும் டேட்டோட வித் எவிடன்ஸாகவே நான் பிஏ நியூஸுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்கலாம். 1949 நீங்கள் ஹிந்து கோட் பில் அம்பேத்கர் கொண்டு வருகின்ற பொழுது, ஹிந்து கோட் பில்னா என்ன? ஹிந்து பெண்களுக்கு சொத்து உரிமை, ஹிந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை, இதெல்லாம் தானே. இது ஹிந்து மதத்திற்கு எதிரானது என்று எதிர்த்தவர்கள் யார்? பாஜகவினுடைய மூதாதையர்களான ஆர்எஸ்எஸ், ஹிந்து மகாசபா. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. என்னைக்கு நான் உங்களுக்கு டேட்டோடைய சொல்கிறேன். ஹிந்து மதத்தின் மீது போடப்பட்ட அணுகுண்டுங்கிறாங்க. 1949 ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் இவருடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. 1949 நவம்பர் 30 ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுது, இந்தியாவில் இவர்கள் என்ன சட்டம் இயற்றியிருக்கிறார் அம்பேத்கர், அவர் ஒன்றும் நவீன மனுவாதி அல்ல, மனு அல்ல, மனுநீதி சட்டம் தான், மனுஸ்மிருதி தான் சிறந்தது. மனுஸ்மிருதியிலிருந்து இவர் ஏன் எந்த சட்டத்தையும் எடுத்துக்கல, மாறாக இவர் எதெல்லாம் எடுத்துக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. பிரிட்டிஷ், அமெரிக்கன், கனடியன், சுவிஸ் அண்ட் செவரல் அதர் கான்ஸ்டியூஷன்ஸ், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்தெல்லாம் எடுத்திருக்கிறாரு. மனுஸ்மிருதி தான் அந்த நாட்டுக்கு சொன்னது ஆர்எஸ்எஸ். இப்ப நீங்க சொல்றது நான் எடுத்துக்காட்டாவே எடுத்துக்கிறேன். இப்ப ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்தும் அவருக்கு இது போன்ற எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. இதே போன்ற காங்கிரஸ் தரப்புலயும் எதிர்ப்புகள் இருந்ததை பார்க்க முடியுது இல்லையா? இல்ல திரு நேரு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்டோட கை கோத்து மும்பையில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற வரலாறு. தேர்தல் பாலிடிக்ஸ் என்பது வேறு. பெரியார் திமுகவுக்கு எதிராக பரப்புரையை செய்திருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரியார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பேசிய காலம் உண்டு, காமராஜர் பக்கம் நின்று பேசிய காலம் உண்டு. ஏன்? திமுக ராஜாஜியோடு கூட்டணி வைத்தது பெரியார் கடுமையாக விமர்சித்தார். ஆனால் அண்ணாவுக்கு பெரியாரை பற்றிய பார்வை என்னங்கிறது இருக்குல்ல. வெற்றி பெற்ற பிறகு அண்ணா ராஜாஜியை தேடி போல, அண்ணா திருச்சியில் இருந்த பெரியாரை நோக்கித்தான் அவர் தன்னுடைய காரை விட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சிக்குள் கட்சி ரீதியாக காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலைஞருக்கும் தேர்தல் அரசியலில் கடுமையான முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் காமராஜரினுடைய கொள்கைகளில் காமராஜரை பற்றிய மதிப்பீடுகள் திமுகவுக்கு என்னவா இருந்துச்சுங்கிறது இருக்குல்ல. காமராஜர் மறைந்த போது திமுக தான் என்ன செஞ்சது? அவருக்கு அவருடைய இறுதிச் சடங்கு அரசு முறைப்படி செஞ்சதில் தொடங்கி அவருக்கான மணிமண்டபம் கட்டினது, கன்னியாகுமரி மணிமண்டபம் கட்டினது செய்கிறாங்க. சமூக நீதி உள்ளிட்ட கோட்பாடுகளில் இவர்களுக்கு எல்லோரும் ஒருமித்த கருத்து தான். அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு தேர்தல் அரசியல் முரண்பாடு அம்பேத்கரோடு இருந்துச்சு. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு இருந்திருக்குது, காந்திக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்திருக்கு. அது வேற. முதல் அமைச்சரவையிலே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. ராஜினாமா பண்ணது காரணம் என்ன? அந்த ராஜினாமாவுக்கான காரணம் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களுடைய போராட்டங்கள். நாடு முழுவதும் பத்தி எரிஞ்சது, கலவரத்தை தூண்டிங்க. நீங்க வெளியுறவுத்துறை கொள்கையில உடன்பாடு இல்லங்கிறது தானே அவருடைய. இல்ல ஹிந்து கோட் பில்ல என்னால் செயல்படுத்த முடியல, அதனால அவர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு. இங்க இருந்த சங்கராச்சாரியார் உள்ளிட்ட அத்தனை பேரும் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். சங்கராச்சாரி கடுமையாக எதிர்த்தார் அன்னைக்கு இருந்த சேகரேந்திர சுவாமிகள். அப்போ ஆர்எஸ்எஸ் கடுமையாக இருந்துச்சு. ஆர்கனைசர் பத்திரிகையில் லில்லி புட்டுன்னு எழுதினாங்க. யார? அம்பேத்கரை லில்லி புட் எழுதியது ஆர்கனைசர் பத்திரிகை. ஆர்கனைசர் பத்திரிகையுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் எல்கே அத்வானி. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை அது. நீங்கள் இவ்வளவு பெரிய கலவரத்தை தூண்டினீங்க, அம்பேத்கருக்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுத்தீங்க. மாறாக நேருக்கு அம்பேத்கரை பற்றிய பார்வை என்னவாக இருந்துச்சு? நேரு அம்பேத்கரை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை மாதிரி பேசியிருக்கிறாரா, விமர்சித்திருக்கிறாரா? இல்ல. அதுக்கும் அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ராஜாஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அமைச்சரவை விட்டு மக்களவை விட்டு வெளியில போறாங்க, பாதிப்பு இருக்குமான்னு கேட்டதுக்கு, ராஜாஜி அவர்கள் போனா கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், அம்பேத்கர் போனா எந்த பாதிப்பும் இருக்காது நேரு சொன்னதா சொல்றாங்க. ரெண்டு விதமா. இப்போமே ஒரு வாதத்துக்கா நீங்க சொல்றதுனால நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன். நீங்க சொல்றதுனால ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட காங்கிரஸ் ஒரு தப்பை பண்ணிருக்குன்னு இவங்க சுட்டி காட்டுறாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களும் அதே தப்பை பண்ணிருக்கோம் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இங்கே காங்கிரஸா, திமுகவா, பாஜகவா, அதிமுகவா, கம்யூனிஸ்ட் கட்சியா என்பது பிரச்சனை அல்ல. அண்ணலை நீங்கள் கொச்சைப்படுத்தியிருக்கிறீர்கள். காங்கிரஸ் கொச்சைப்படுத்திருக்குன்னு சொல்றீங்களா? காங்கிரஸும் மன்னிப்பு கேட்கட்டும். காங்கிரஸ் அதனால தானே தோற்கடிக்கப்பட்டுச்சு. உங்க வாதத்துக்கு வந்தா இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு என்ன செயல்பாட்டில் இருக்குது? அதுதானே அவங்க சொல்றாங்கன்னு. காங்கிரஸினுடைய செயல்பாடுகள், காங்கிரஸ் என்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போனது இல்லை. இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் அரசியல் சாசன சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுச்சு. அம்பேத்கருடைய விருப்பம் தானே அது.
ஹிந்து கோட் பில்ல நிறைவேற்றியது காங்கிரஸ் ஆட்சி தானே, நீங்க அதே உங்க ஆட்சியில காங்கிரஸ் தானே இல்ல. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கல அப்படிங்கறது இல்ல, அவங்க விமர்சனம். அதுதான் சொல்றேன். 1990ல தான் அவருக்கு பாரத ரத்னாவே அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுவும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போதுதான். 2 விதம் தான். பாரத ரத்னா கொடுத்தீங்க, லண்டன்ல வீட்டை வந்து நினைவாடமாக்கணும், இதெல்லாம் தான் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக நான் சொல்றேன். உளப்பூர்வமாக உள்ளீடாக உங்களுக்கு அம்பேத்கரிய கொள்கைகளில் ஈடுபாடு இருக்கும் என்று சொன்னால் நீங்க சாவர்கரை தூக்கி பிடிக்க மாட்டீங்க. உளப்பூர்வமாக நீங்க அம்பேத்கரிய கொள்கையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னா முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்க பண்ணியிருப்பீங்களா? இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி கேட்குறாரு, நீங்க கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க உங்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் எத்தனை பேர் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், நீங்க லிஸ்ட் கொடுங்க. உங்க ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் நீங்க என்ன ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, நீங்க லிஸ்ட் கொடுங்கிறேன். அது இல்லை. அப்போ மாரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு மகாராஷ்டிராவில் அம்பேத்கருடைய பெயர் வைக்க முற்பட்ட பொழுது எதிர்ப்பு தெரிவித்து பெரும் கலவரம், ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த கலவரத்தை முன்னிட்டு நடத்தியது ஹிந்துத்துவ அமைப்புகளா இல்லையா? அதன் பிறகுதான் இங்கே முத்தமிழ் டாக்டர் கலைஞர், ஓகே நீ பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்க மாட்டியா, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வச்சாரு, இங்கே சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பேரை வைத்தார். அம்பேத்கர் பேரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாடு இதை கேட்கும். அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டியது கலைஞர். அப்போ ஏன் தமிழ்நாடு இதை கோபப்படுது, ஏன் கேட்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததுன்னு நம்ம எப்படி கிளைம் பண்றோமோ அதே மாதிரி பாஜகவும் வந்து கிளைம் பண்றாங்க. பஞ்ச் தீர்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்த இடம், படித்த இடம், மறைந்த இடம், புதைத்த இடம் எல்லாத்தையும் அவங்க வந்து அம்பேத்கருடைய நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன், விரும்பலைன்னு சொன்னவர் அம்பேத்கர். அதனால தான் ஹிந்து மதத்திலேருந்து வெளில வந்தார். ராமனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளா வணங்க மாட்டேன் என்று சொன்னவர் அம்பேத்கர். நீங்க ராமர் பெயரை சொல்லி செய்த கலவரங்கள் எத்தனை? இப்பவும் நீங்க புல்டோசர் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசல, வீடுகளை இடிச்சு தள்ளுறீங்கல்ல. இதே கேள்வி எங்கேயும் கேட்பாங்கல்ல, நான் வந்து வேங்க வயல் போனாரா முதலமைச்சர் கேட்பாங்கல்ல. 2 பிரச்சனை இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எல்லாரும் வேங்க வயலுக்கு கொண்டு போறீங்க. வேங்க வயல் விவகாரம் அப்படிங்கிறது அரசனுடைய கொள்கை நிலைப்பாடு ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறதா திமுகல? அதிமுகவுக்கும் சேர்த்து என்ன சொல்றேன், இங்க திமுக கொள்கை நிலைப்பாடு இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அங்க போய் யாரும் பார்க்கல, யாரையும் அலோ பண்ணலன்னு நீங்க சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டுலயும் வேங்க வயல் பிரச்சனையை அவங்க எடுக்க தானே செய்வாங்க. நான் அப்படி பார்த்தா நான் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வேங்க வயல் சொல்றீங்க, நான் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பேன். நான் இது வந்து நம்ம எடுப்போம், வேங்க வயல் கண்டிப்பா பேசணும், ஒரு பெரிய லிஸ்ட் எடுப்போம். வேங்க வயலுக்கு பாஜக எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு? சாகு வர உண்ணாவிரத போராட்டம் இருந்தீங்களா நீங்க? வேங்க வயல் என்பது வெறும் திமுக ஆட்சியுடைய பிரச்சனை தானா? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை, அல்லது திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சா அந்த பிரச்சனை இருக்காதா? நான் திருப்பியும் யாரை கொஸ்டின் பண்றேன்னா இந்த சிஸ்டத்தை கொஸ்டின் பண்றேன். பாஜகவை நான் அரசியலா எந்த இடத்துல கொஸ்டின் பண்றேன்னா நீ இந்த சிஸ்டத்தை சப்போர்ட் பண்றேங்கிற இடத்துல நான் கொஸ்டின் பண்றேன். மனு தர்மத்தை ஏத்துக்கிற, நீ வர்ணாசிரம தர்மத்தை ஏத்துக்கிற, ஹிந்து ராஷ்டிரம் அமையணும்னு நீ சொல்ற, சனாதனத்தை ஏத்துக்கிற, இது இங்க இருக்கக்கூடிய சாதிய படிநிலைகளை ஆதரிக்கிறது. திமுக அதை ஏத்துக்குதா? அதிமுக ஏத்துக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குதா? காங்கிரஸ் ஏத்துக்குதா? இல்லையே. அப்ப இவர்கள் யாரும் ஏத்துக்கல. இவர்கள் ஆட்சி காலங்களில் நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. அது 2000 ஆண்டு கால சிக்கல். அதை வந்து வேங்கை வயலுக்கு வந்து வெறும் திமுக சைடில் அல்லது வெறும் விசிக சைடில் கொண்டு போய் நிறுத்துறதே அசிங்கம், அவமானம் நான் நினைக்கிறேன். அது கூட்டு பொறுப்பு இல்லையா? திண்ணியத்தில் மனித வாயில மனித மலத்தை திணிச்சாங்க. எத்தனை ஆண்டு கால சிக்கல் இது? அப்போ இதல்ல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் தேர்தல் நடத்தி காட்டியது யாரு? கலைஞர் தானே நடத்தி காட்டினாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே நடத்தி காட்டினாரு. எல்லாரும் வாங்க. யாரெல்லாம் போனீங்க? எடப்பாடி பழனிசாமி போனாரா வேங்கை வயலுக்கு? எத்தனை பேர் போனீங்க? ஏன்னா நீங்க உங்க எல்லாருக்கும் திடீர்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் மீது இவ்வளவு பாசமா? உங்களுக்கு திமுக குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்று தேவை. அதானே ஒரு ஆட்சி காலத்தில் நடந்தது நிர்வாக ரீதியிலான சிக்கலா, அந்த ஆட்சியினுடைய கொள்கையே அதுவா அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. நான் இப்போ சொல்றேன், ஆட்சியினுடைய கொள்கையாவே நீங்க எதை வச்சிருக்கிறீங்கன்னா புல்டோசரை வச்சு வீடு அடிக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில். அது யாரோ ஒரு போலீஸ்காரர் போய் அடிச்சிட்டாரு, யாரோ ஒரு வருமான வரித்துறை அதிகாரி போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லை. அரசோட கொள்கையாவே அது இருக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா எலெக்ஷன்லேயே புல்டோசர் பாபான்னு போட்டு நீங்க ஓட்டு கேட்குறீங்க. அரசே ஆதரிக்குது. 70% மக்களா 30% மக்களான்னு பிரிக்கிறாரு யோகி. இங்க அந்த அரசு அப்படி பண்ணலையே, அப்படி பண்ணியிருக்குதாங்க. இப்போ நீங்க என்னவா ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒரு அரசினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளுக்கு அந்த அரசினுடைய கொள்கை காரணமா நிர்வாக சிக்கல் காரணமாங்கிறதுல இருந்து இருக்குது. கொள்கையாகவே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க ஒரு தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு அவன் இல்லையா இவன் நுழையான்னு கேட்கறது இருக்குல்ல. இது பாஜகவுடைய திசை திருப்பும் அரசியல். பல்லாயிரம் ஆண்டு கால சிக்கலுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சாதிய அடுக்குமுறைகள். ஹிந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை. அம்பேத்கருக்கு அது கொள்கையா? எப்படி ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை ஏற்றுக்க முடியும்? இது என்ன லாஜிக்கே இல்லாத பதிலா இருக்குதே.
இதுல இன்னொரு விஷயமும் இந்த விமர்சனத்துக்கும் வருவாங்க. அதனாலதான் இதையும் நான் உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது பல்லாண்டு காலமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இவ்வளவு தூரம் பேசுற திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களோட கட்சிக்குள்ள ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கிறாங்களா? இப்ப வந்திருக்கிற விஜய் அவர்கள் கூட கொள்கை தலைவர் அம்பேத்கரை ஏத்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஏட்ல கூட இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. யார் சொன்னா? திமுகவினுடைய சட்ட விதி என்ன தெரியுமா? கண்டிப்பாக ஒரு துணை பொதுச் செயலாளர் தலித், கண்டிப்பாக ஒரு துணை பொதுச் செயலாளர் பெண்கள். திமுக தான் இருக்கு. எந்த கட்சியில் நீங்கள் சட்ட விதி வச்சுருக்கிறீங்க? நான் சொன்னேன் இவ்வளோ அடுக்கணுண்ணே. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கு தனித்தொகுதி சுழற்சி முறையில் முடிஞ்சு போகுது. திருப்பி ஆட்சிக்கு கலைஞர் வர்றாரு. ஜெயலலிதா ஆட்சியில் நடத்தவே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. எனக்குன்னு விதியன்னு அவர் விடலை. சட்ட திருத்தம் கொண்டு வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியை திருப்பி சுழற்சி முறையில் தனித்தொகுதியாக வச்சு மெயின்டைன் பண்ணி ரீடைன் பண்ணி அங்கே எலெக்ஷனை நடத்தி ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்போடு அங்கே தலித் தலைவர்களை உட்கார வச்சு அழகு பார்த்தார். நான் சொல்றேன் கட்சிக்குள்ள 4 அமைச்சர்கள், ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தலித் சேர்ந்தவர்கள் இருக்க முடியுமா? இல்லங்க, நான் சொல்றேன். அமைச்சர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அமைச்சர்கள் எத்தனை பேர்னு. அதனால நான் சொல்றேன், கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லுங்க மாவட்ட செயலாளர்கள் யாராலும் தலித் இருக்கான்னு. இல்ல நான் அந்த டீடைல்ஸ் எடுத்து கூட நான் தெளிவா பேசுறேன். ஆனா இன்றைக்கு 4 அமைச்சர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக அரசுல இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், மதியழகன். ஒன்றிய அரசுல பார்ப்பன அமைச்சர்கள் எத்தனை பேர்? நீங்க லிஸ்ட் கொடுங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பார்ப்பனர்கள் எத்தனை பேர்? உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பார்ப்பனர்கள் எத்தனை பேர்? ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம். என்ற லிஸ்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் 90 விழுக்காடு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை நீங்க யாருமே கேட்கறது இல்லையே. காங்கிரஸ் மேல வந்து பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு. இவங்க அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் ஒழுங்கா வந்து கடைபிடிச்சாங்களா? ஆர்டிகல் 370 இப்ப வரைக்கும் வந்துட்டு அம்பேத்கருக்கு வந்து முரண்பாடு இருந்ததுனாலதான் அவர் வெளில போனாரு. இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எமர்ஜென்சி அமல்படுத்தினப்ப கூட இருந்த குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப அவங்க வந்து பெருசா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் கடைபிடிச்சாங்களாங்கிறத அவங்க கேட்கறாங்க. எமர்ஜென்சியை அறிமுகப்படுத்தியதற்கு காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு 3-4 முறை பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. இந்திரா காந்தி வருத்தம் தெரிவித்தார். நீங்க வருத்தம் தெரிவிங்கன்னா நான் சொல்றேன், காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது காங்கிரஸே பேசுதுங்க. உட்கட்சிக்குள் பார்ப்பனியம் தலைவிரித்து ஆடுகிறது. RSS சிந்தாந்தவாதிகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாரு. நீங்க வாங்கங்கிறேன். காங்கிரஸோட நீங்க இன்னைக்கு நீங்க இப்படி எடுங்க, இந்த பிரச்சனை வருது. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான ஒரு கண்டனத்தை கொடுக்குறாரு. பாவம் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பத்தி கவலைப்படுவாங்கன்னு பேசுறாரு. டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்காதீங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற டூரிஸ்ட் கைடு வேலையை பார்க்காதீங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் கண்டிக்கிறார். நேற்று 4 மணிக்கு மேலே 4:30 மணி வாக்கில் விஜய் சீமானிடமிருந்தும் கண்டன அறிக்கை வந்துருச்சு. விசிகா கடும் போராட்டங்கள் முன்னெடுக்குது, காங்கிரஸ் போராட்டங்கள் முன்னெடுக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, எங்கே இருக்கிறார், எங்கே போனார்? இதை பற்றி இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் கண்டன அறிக்கை கூட கொடுக்கல? அப்போ ஒப்பீட்டளவில் எவ்வளவு தூரம் இந்த கட்சிகள் இப்படி இருக்கு, இதை யாரும் அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. திருப்பி எங்கே போய் நிற்கிறோம்? அன்னைக்கோ ஒரு நாள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் நான் என்ன சொல்றேன், 1949 RSS நிலைப்பாடு, இன்னைக்கு RSS நிலைப்பாடு அதுதான். டு பி ஃப்ராங்க், நம்ம சில விஷயங்கள் பேசணும்னா 2 கட்சிகளுமே வந்துட்டு அம்பேத்கரோட கொள்கைகளை வந்துட்டு உளப்பூர்வமா வந்து ஃபாலோ பண்றாங்களா, இல்ல அரசியலுக்காக மட்டும்தான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்களாங்கிறதையும் நம்ம வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப முக்கியமான கேள்வி. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா ஒன்றிய செயலாளர்களும், கடைக்கோடி தொண்டர்கள் வரை பெரியாரிய அண்ணா பெரியார் கலைஞருடைய கொள்கைகளில் தான் ஊறி திளைத்திருக்கிறார்களா? நானே இல்லைன்றேன். அதில் மனிதர்களாக நான் சொல்கிறேன், மனிதர்களாக நிர்வாகிகளாக அதில் வந்து தீவிர பெரியாரிய கொள்கைகளிலிருந்து முரண்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பான். ஆனால் கட்சியோட கொள்கை என்ன? கட்சிக்கு ஒரு விதி இருக்குல்ல, அதில் பயணிக்கிறவன் அதில் முழுமையாக தன்னை அந்த 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 முழுமையான கொள்கை புரிதலோடு ஈடுபடாமல் இருந்தாலும் ஃபைனலி கட்சியோட கொள்கை தான் என்ன செய்ய போகுது? ஒரு சட்ட திருத்த மசோதா வரப்போகுது, அல்லது ஒரு சட்டம் போட போகிறாங்க, அல்லது வேற என்ன ஒன்று வருதுன்னா அது முழுக்க அந்த கட்சியோட கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் வரும். இப்போ திமுக என்ற கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி. காங்கிரசினுடைய கொள்கையாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார கொள்கைகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மாறுபாடு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகார பரவலாக்கலை செய்யாமல் போனதில் மாநில கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மாநில கட்சிகளுக்கு மாறுபாடு இருக்கு. ஆனால் ஒருபோதும் காங்கிரஸ் பாஜகவாக நடந்து கொண்டதில்லை. ஒரு சில இடங்களில் நடந்து கொண்ட இடங்களில் கடுமையாக, இன்னைக்கு எப்படி பாஜக விமர்சிக்கிறோமோ அதே மாதிரி காங்கிரஸையும் நாங்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம் கடந்த காலங்களில். இன்றைக்கு அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு காங்கிரஸ் இல்லை அப்படின்னு நகர்ந்துடுச்சு. அதனால தான் தெளிவாக பேசுகிறாரு, மனு நீதியை ஆதரிக்கக்கூடிய உங்களுக்கு அம்பேத்கர் கசக்கத்தான் செய்வார் என்று ராகுல் காந்தி பேசுகிறார். இது வந்து பை பர்த் அடிப்படையிலான பிரச்சனை இல்லை. முதல்ல அதை கன்வே பண்ணணும்.
நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக பேசுகிறோம், குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுகிறோன்ட்டு இல்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக நான் பிரச்சனையாக இருந்தால் நான் யாரை எதிர்த்து பேசணும்னா ராகுல் காந்தி எதிர்த்து பேசணும். ஏன்னா ராகுல் காந்தி பைபர்த்து யார்? ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர். நரேந்திர தாமோதர தாஸ் ஒரு இடைநிலை சமூகத்தில் பிறந்தவர், பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் பிறந்தவர். நான் அப்படி பார்க்கல. ஆனால் பார்ப்பனராக பிறந்ததாக சொல்லப்படுகின்ற ராகுல் காந்தி மனுநீதியை எதிர்க்கிறார், சமூக நீதியை ஆதரிக்கிறார். அப்போ நம்ம அவர் பக்கம் நிற்கிறோம். அப்போ இது சாதி சார்ந்த பிரச்சனை இல்லை, அவர்கள் என்ன கொள்கையை பேசுகிறாங்கிற இடத்துல இருந்து நம்ம இதில் என்ன செய்கிறோம், முரண்படுறோம், வாதிக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக அப்படிப்பட்ட கட்சி இல்ல, அவரோட கொள்கைகளையும் அவரோட அண்ணனுடைய நாமத்தையும் போற்றக்கூடிய கட்சி தான் வந்து பாஜக அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, அவர் பேசுகிறாரான்னு பார்ப்போம். அம்பேத்கரை பற்றி பேச சொல்லுங்க. விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்று அம்பேத்கர் எழுதினார்ல, என்ன எழுதினான்னு அவரை சொல்ல சொல்லுங்க. அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட்டை பற்றி அவரை பேச சொல்லுங்களேன். இவர் அண்ணாமலையை காமெடி பண்ணுவார். திரு விஜய் அவர்கள் வந்து கண்டனத்தை வந்து ரொம்ப லேட்டா தான் தெரிவிச்சாருங்கிறது இங்க வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. திரு வன்னியரசு அவர்கள் கடுமையாக அதை சாடி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? லேட்டாவது சொன்னாரேன்னு நினச்சிக்க வேண்டியதான். சரி, என்னன்னா உடனடியாக வந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை தலைவரா அந்த கட்சி மட்டும் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும் நீங்க? அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஷூட்டிங்கில் இருந்தாரா என்னன்னு தெரில. ஒருவேளை சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம். கேட்டுட்டு எப்படி அறிக்கை எழுதுறதுன்னு நான் சொல்லுது. கேட்டுட்டுன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காங்க. புஷி ஆனந்துட்டே யார்ட்டையோ கேட்டுட்டு அந்த மாதிரி கலந்து பேசி ஏதாவது முடிவு பண்ணியிருக்காரான்னு தெரில. பட் உடுக்கை இழந்தவன் கைபோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது அடித்து அடுத்த நிமிஷம் அந்த செய்தி வந்த உடனே கண்டன அறிக்கை வரணும். திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லோரும் அதை செய்து விட்டார்கள். சாயங்காலம் 4:30 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் தான் விஜய்கிட்ட இருந்தும் சீமானிடம் இருந்தும், அதுவும் எல்லோரும் விஜயிடமிருந்தும் சீமானிடமிருந்தும் ஏன் இன்னும் கண்டனங்கள் எழவில்லை என்று கேட்ட பிறகு வந்துச்சு. பரவாயில்ல, எல்லோரும் கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தைரியத்தை நீங்கள் பாராட்டணும். எல்லாரும் கேட்டக்கப்புறம் கொடுக்கல பார்த்தீங்களா? அவர் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. எது கண்டன அறிக்கை கொடுக்காருன்னா, திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கொட்டுகிறார்கள், அதை கண்டிக்கிறேன்கிறார். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் போட்டிருக்காரு. திமுக அரசை கண்டிக்கிறேன், மத்திய பாஜக அரசை வலியுறுத்துகிறேன்கிறார். 2 வார்த்தைக்கு வித்தியாசத்தை பாருங்க. மத்திய பாஜக அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா போச்சு. இல்ல, அந்த மருத்துவ கழிவுகள் கொடுத்து பேசணும்னா நிறைய பேசலாம், அதுவே வந்து ஒரு பெரிய டாபிக் தான். பட் இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் கொடுத்த கண்டனத்தை பத்தி நீங்க பேசிட்டீங்க. பட் அந்த கண்டனத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். அது எப்படி இருந்தது? இன்னும் டீப்பா பேசியிருக்கணுமா, இல்ல மேலோட்டமா இருந்தது அந்த கண்டன அறிக்கை? இல்லை, டீகோட் பண்ணி பேசினா ஒவ்வொருத்தருடைய கண்டன அறிக்கையும் ஒரு விதமாக பேசலாம். பட் எனிவே இந்த டயத்தில் நான் வந்து விமர்சன பார்வையில் வீச விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா, அவர் கண்டித்திருக்கிறார், வரவேற்போம். நீங்கள் என்னன்னா, இன்றைக்கி திமுக போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கள அரசியல் ரொம்ப முக்கியம், அது வேணால் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி என்னென்னா, திமுக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம், காங்கிரஸ் இந்தியா முழுக்க போராடுகிறது, விசிக தமிழ்நாடு முழுக்க போராடுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ தமிழக வாழ்வுர் நம்ம வெற்றி கழகமோ இவங்கெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் தங்களுடைய கேடர்ஸை வச்சு போராட்ட களங்களில் இறங்கி பாஜகவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும். அதுவும் முக்கியம். ஸோ ஜனநாயகபூர்வமான போராட்டங்களுக்கும் நீங்கள் வரணும், களத்தில் இறங்கி அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதை இன்னும் ஒரு சரியா செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மக்களவையில் இன்னைக்கு நடந்த குழப்பங்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தொடர்ந்து 2 குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மன்னிப்பு கோரல அப்படின்னா வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ நாகேஷ் சார் வரும்போது 2-3 ரவுடிகளை கட்டுப்போட்டு படுக்க விட்டுருப்பார். அதில் ஒரு ரவுடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவார். அப்போ கமலஹாசன் சார் கேட்பார், என்னடா அவார்டா கொடுக்குறாங்கோ, இப்படி ஆக்ட் பண்ணுற அப்படிம்பாரு. எனக்கு அந்த சினிமா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓவர் ஆக்ட், இது ஓவர் ஆக்டிங்கிறது அம்பலமாகி போச்சு. இதில் வீடியோவில் ராகுல் காந்தி அங்கே நிற்கிறார், இவர் இங்கே விழுறாரு, எடுத்து காட்டிட்டாங்க. பாஜகவினுடைய கபட நாடகத்தை இனி மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து இப்போ எனக்கு உள்ளபடியாக பயம். நான் பெரிய நியூஸை சொல்கிறேன், நான் பல நேரங்களில் பயந்தது அப்படி நடந்திருக்கு. இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறேன், இது நடக்கக்கூடாது. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இவர்கள் இதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதேனும் கலவரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் இதை விட பேராபத்துக்களை விளைவிக்கும் தயங்க மாட்டார்கள். அப்படி ஒன்று செஞ்சு அந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போட்டு இந்த பிரச்சனையை திசை மாற்றுவதற்கும் பாஜக தயங்காது. நீங்கள் தயவு செய்து குறித்து வச்சுங்க, இது எனக்கு பயமாக இருக்குது. அப்படி பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. அவ்வளவு மோசமான கட்சி பாஜக. இப்போவே இது அதானியை காப்பாற்றுறதுக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் முழுக்க அதானியை குறி வச்சு தான் எதிர்கட்சிகள் இப்போ அதானி ஹாப்பி, குமுதா ஹாப்பி மாதிரி அதானி ஹாப்பி. இப்போ அடுத்த இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு இன்னொன்று பண்ணுவார். அது என்னவா இருக்க போகுது, அதில் யார் யார் பலியாக போகிறாங்கன்னு நினச்சா எனக்கு பீதியாக இருக்குது.
அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு பாஜக கேட்டுக்க வேண்டியிருக்குது. நிச்சயமா. ஆனா நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சோம் அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல. ஆனா அதை தாண்டி வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இது இது நிஜமாலே நடக்கிற விஷயமா இல்ல வந்து பிளான்டா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை 2 ஜனவரி 20 முதல். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.